பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கார். இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் யுவராஜ். என்ன நேயர்களே, இதுவரையிலும் நம்மளுடைய காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில் ரொம்பவே அற்புதமான பல பகுதிகளை கேட்டுட்டு வந்திருக்கோம். அதே போல் போன பகுதின்றது ரொம்பவே அற்புதமான ஒரு பகுதி. தையல் தொழிலில் இருக்கக்கூடிய அளவுகள், கணிதங்கள், இது போன்ற பலவிதமான கணிதங்களை நாம் கேட்டோம். அதே போல் இந்த பகுதியிலையும் ரொம்பவே அற்புதமான ஒரு பகுதியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியிலையும் சென்ற பகுதியில் பார்த்தது போலவே இந்த பகுதியிலையும் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, அளவீடுகள் மற்றும் கணிதத்தை பற்றி நம்ம கேட்க போகிறோம். அதனால் உங்களுக்கு போன பகுதியில் பார்த்ததில் எந்த ஒரு சந்தேகமும் அப்படி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பகுதியில் சரியாகிடும் அப்படின்றத நம்புகிறோம். சரி, வாங்க நேயர்களே, இப்போது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம சேர்ந்து கேட்கலாம். அம்மா அம்மா, எனக்கு பிறந்த நாளுக்கு துணி எடுக்கலையாம்மா? இன்னும் இல்லடா தங்கம், நான் பணம் தரேன், நீ வேணா போய் எடுத்துட்டு வரியா? சரிம்மா, எவ்வளவு பணம் தருவீங்க? 500 ரூபாய் தரேன்டா. அம்மா, அதெல்லாம் பத்தாது, எனக்கு இன்னும் வேணுமே. எவ்வளவு வேணும்? எனக்கு மொத்தமா 1000 ரூபாய் வேணும்மா, உடனே கொடுங்க. அவ்வளோ பணம் இல்லையேப்பா, ஒரு 800 ரூபாய் தான் இருக்கு. அம்மா, நான் ரெடிமேட் சட்டை வாங்கணும்னு நினைச்சேம்மா. ஆனா நீங்க குடுக்கற பணத்துக்கு துணியாதான் எடுத்து தைக்கணும் போலயே. ஐயோ, சரி பரவாயில்லம்மா, நீங்க அதே கொடுங்க. பரவாயில்ல, இப்ப நீ துணியாவே எடுத்துக்கோ. நான் அப்புறமா அப்பா கிட்ட பணம் வாங்கி தரேன், துணிய தைக்க கொடுத்துடலாம். சரியா? சரிம்மா, இப்போ இந்த 800 ரூபாய் மட்டும் கொடுங்க. இந்தாப்பா, பணத்தை பத்திரமா எடுத்துட்டு போ. என்ன? சரிம்மா, நான் என் ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு போயிட்டு வரேம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. திவ்யா, திவ்யா. வா சதீஷ், எங்க இந்த பக்கம்? சும்மாதான். இப்ப என்ன வேலையா இருக்கியா, இல்ல வெளில போலாமா? வேலைலாம் எதுவும் இல்ல. எங்க வெளியிலனா எங்க? என் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க போறேனே, அதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன். என்னைக்கு உன் பிறந்த நாள்? நாளைக்கு தான் என் பிறந்த நாள். ஆமால, மறந்துட்டேன் சதீஷ், சாரி. அம்மா வரலையா? இல்ல இல்ல, அம்மா வேலையா இருக்காங்களாம், அதனால உன்னை கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. சரி வா, சீக்கிரமா போயிட்டு இருட்டுறதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி இரு, நான் கிளம்பி வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து போலாம். சரி சரி, நான் இங்கேயே காத்திருக்கேன். வா, கிளம்பி வந்துட்டியா? சரி வா போலாம். சதீஷ், என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்க போற? துணியா எடுக்க போறியா இல்ல ரெடிமேடா எடுக்க போறியா?
பணம் கொஞ்சமா தான் இருக்கு. அதனால எங்க அம்மாவும் என்ன துணியாவே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நானும் துணியா தான் இப்ப எடுக்க போறேன். சரி வா போலாம். கடை வந்துருச்சுடா, வா போலாம். சரி சரி, கடை வர்றது இருக்கட்டும். துணியா இது வரைக்கும் நான் சட்டை எடுத்ததே இல்லையே, அது எப்படி எடுப்பாங்கன்னு தெரியலையே. ஏன் உனக்கு தெரியுமா ஏதாவது இத பத்தி? ஐயோ சதீஷ், சட்டை துணி எல்லா துணியுமே மீட்டர் கணக்குல தான்டா எடுப்பாங்க. உன்னோட உடம்பு அளவுக்கு எவ்வளவு மீட்டர் வரும்னு தெரியலையா? ஐயோ, எனக்கும் என் உடம்பளவு எவ்வளோ, என்ன மீட்டர், ஐயோ இதுவுமே தெரியாதே. ஆமா, எதுக்கு இதெல்லாம் மீட்டர் கணக்குல அளந்துகிட்டு இருக்காங்க? ஆமா, உயரம், நீளம், ஆழம், தொலைவு இதெல்லாம் மீட்டர் கணக்குல தானே குறிப்பாங்க. உன்னோட உயர கன அளவுக்கு பொறுத்து அநேகமா உனக்கு 2.5 மீட்டர் அளவு துணி வரும்னு நினைக்கிறேன். அப்படியா? பாரு, உனக்கு எல்லாமே தெரியுது. சரி சரி, வா போய் கடைக்காரன்ட்டே கேட்கலாம். சரி போலாம். அண்ணா, இவனோட அளவுக்கு எவ்வளவு மீட்டர் அளவு துணி எடுக்கலாம்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். தம்பியோட உயரம் என்ன? 1.56 மீட்டர்ண்ணே. உனக்கு 2 மீட்டர் துணி போதும்பா, அதே வாங்கிக்க. எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு பாரு, எடுத்துக்கலாம். எடுப்பா, எல்லாம் நல்ல துணி தான், நல்ல பிராண்டடாகவும் இருக்கு, பார்த்து எடுங்க. அண்ணா இந்த டிசைன் ஓகேண்ணே, இந்த துணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் 2 மீட்டர் கொடுங்கண்ணே. என்ன திவ்யா, இந்த துணி நல்லா இருக்குல்ல? ரொம்பவே நல்லா இருக்குடா. சரி, ஒரு வழியா துணி வாங்கியாச்சுல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். திவ்யா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சதீஷ்? துணியை மட்டும்தான் மீட்டர்ல அளக்க முடியுமா? இல்லடா, இன்னும் நிறைய இடத்துல நம்ம மீட்டர் அளவை பயன்படுத்தலாம். எந்த இடத்துல? மீட்டர் அப்படிங்கிறது கணிதத்துல உள்ள அளவைகள்ல ஒண்ணு. அப்படியா? இது எதுக்கு பயன்படுது? இது நீளத்தை அளக்க பயன்படுத்துறாங்க. அப்படியா? அப்போ நம்ம ஸ்கூல்ல சதுரம், செவ்வகம் இது எல்லாத்தையும் நம்ம வரையும் போது சென்டிமீட்டர்லான நீளத்தை அளப்போம். இப்ப நீ மீட்டர்னு சொல்ற, எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, சென்டிமீட்டரையும் நீளத்தை அளக்க தான் பயன்படுத்துறோம், அதே மாதிரி மீட்டரையும் பயன்படுத்தலாம். அப்போ மீட்டரும் சென்டிமீட்டரும் ஒன்னா? இல்ல சதீஷ், நீளத்தை அளக்க 4 அளவைகளை பயன்படுத்தலாம். என்னென்ன? மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். ஓ, என்ன திவ்யா, புரியவே இல்ல. ஐயோ சதீஷ், 10 மில்லி மீட்டர் அப்படின்னா 1 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் அப்படின்னா 100 மில்லி மீட்டர். 100 சென்டிமீட்டர்னா 1000 மில்லி மீட்டர். 1000 மில்லி மீட்டர்னா 1 மீட்டர். ஓ, 10 மீட்டர்னா 1000 சென்டிமீட்டர். அதே மாதிரி 1000 சென்டிமீட்டர்னா 10,000 மில்லி மீட்டர். இப்ப புரிஞ்சுதா சதீஷ்? நல்லாவே புரிஞ்சுதே. நேயர்களே, தொடர்ந்து விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நம்மளோட நிகழ்ச்சியில் சின்னதா ஒரு இடைவேளை போயிட்டு வந்துடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. அக்கா, வாடி வா. இப்பதான் இந்த வீட்ல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீர் பண்ணுவேன், காய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே, எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில் தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது, 1 கிலோவா? இல்லையே, இத பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது உன் உள்ள கணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன், இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே.
ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னுடைய பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றீங்களா? பள்ளிக்கூடம்லாம் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா, பேப்பர் போடுங்க பழைய பேப்பர், இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர். ஏப்பா தம்பி, இங்க வா. என்னக்கா, வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா, கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா, நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா, நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா, நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது, 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே, ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா, உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ புட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு இடைவெளி போயிட்டு வந்திருக்கோம். சரி, அடுத்து நம்ம நிகழ்ச்சி என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அம்மா அம்மா, நான் ட்ரெஸ் தைக்க கொடுக்கணும்மா. சரி, அதனால என்ன, போயிட்டு வாப்பா. சரிம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரிங்கம்மா, நான் தனியாலாம் ஒன்றும் போகலம்மா, என் ஃப்ரெண்டு திவ்யா கூட தான்மா போறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. திவ்யா திவ்யா. என்ன சதீஷ்? வா திவ்யா, நம்ம தையல் கடை வரைக்கும் போயிட்டு வரலாம். ட்ரெஸ் தைக்க கொடுக்கணும்ல. ஆமா சதீஷ், நான் கூட மறந்துட்டேன். சரி வா, போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சரி வா போலாம். அண்ணா, துணி தைக்கணும்ண்ணே. என்ன துணி தைக்கணும்? எனக்கு சட்டை பேண்ட்டை தைக்கணும்ண்ணே. அதுக்கு என்ன, தச்சுட்டா போச்சு. எவ்வளோ மட்டும் துணி வச்சிருக்கீங்க?
எவ்வளோ தேவைப்படும் எனக்கு? சட்டை தைக்கணும்னா 2.5 மீட்டர் வேணும், பேண்ட் தைக்கணும்னா 3 மீட்டர் வேணும். நல்ல வேலை நான் அவ்வளோதான் எடுத்துட்டு வந்தேன். துணி பற்றாக்குறையா போயிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். சரி, இதை தைக்க எவ்வளோன்னு கேட்டுக்கோடா. ஆமா திவ்யா, இதை நான் மறந்தே போயிட்டேன். சரிடா, கேட்டுக்க. தெளிவா அம்மா கிட்ட போய் சொல்லணும்ல. சரிண்ணே, இதை தைக்க எவ்வளோ பணம் தேவைப்படும்? 500 ரூபா ஆகும்பா. என்ன சொல்றீங்க, அவ்வளவு ஆகுமா? ஆமா தம்பி, தைக்கணும்னா கூட எல்லாம் எடுத்துட்டு போப்பா. எதுக்கு இவ்வளவு கேக்குறீங்க, தெளிவா சொல்லுங்க. சட்டை தைக்கணும்னா 200, பேண்ட் தைக்கணும்னா 300, மொத்தம் 500 தானே? சரி, தச்சு வைங்க. எனக்கு 2 நாள்ல வேணும். சரிப்பா தம்பி, 2 நாள் கழிச்சு வா, வாங்கிட்டு போலாம். சரிங்க, வா திவ்யா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரிடா, வா போலாம். வாப்பா, துணியை தைக்க கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. இருந்தாலும் பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுதுமா. என்ன சொல்றப்பா? எவ்வளவு கேட்டாங்க? 500 ரூபாய் கேக்குறாங்கம்மா. எதுக்குப்பா அவ்வளோ பணம்? அவங்க தான்மா சட்டை தைக்க 200, பேண்ட் தைக்க 300 தேவைன்னு சொன்னாங்கம்மா. ஆக மொத்தம் 500 ரூபாய்மா. சரி விடுப்பா, பிறந்த நாளுக்குள்ள தச்சு கொடுத்துருவாங்கல்ல. 2 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லிருக்காங்கம்மா. சரி சரிப்பா. அம்மா, பிறந்த நாளுக்கு என் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடணும்மா. கூப்பிடுப்பா, அதனால என்ன? சரிங்கம்மா, கண்டிப்பா கூப்பிட்டு வரேன். சதீஷ், சதீஷ். என்னம்மா? என்னப்பா மறந்துட்டியா? 2 நாள் ஆயிடுச்சுல, தைக்க கொடுத்த துணியை வாங்க வேணாம்? ஆமாம்மா, சாயந்தரம் போகணுமா. இதோ போறேன். இல்ல இல்ல, நீ இப்பவே போயிட்டு வா. சரிம்மா, அதை கிளம்பிட்டேன். 10 நிமிஷம்மா. அம்மா, அம்மா. சொல்லு சதீஷ். அம்மா, வெளில வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க பாருங்க. அடடே, வாங்கப்பா வாங்க எல்லாரும். வாமா திவ்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. சரி சரி, உள்ள வாங்க. சதீஷ், எல்லாத்துக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடு. சரிம்மா. திவ்யா, ஒன்று கேட்கணும். என்ன சதீஷ்? ஆமா, நானும் தான் சின்ன வயசுல இதெல்லாம் படிச்சேன். மீட்டர் கணக்கெல்லாம் எல்லாமே மறந்து போச்சு. உனக்கு எப்படி இதெல்லாம் இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்கு? கடையில கலக்கிட்ட போ. அது ஒண்ணும் இல்ல சதீஷ், என் தம்பிக்கு சொல்லி தரேன்ல, அதனால எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் சரி திவ்யா, மீட்டரை நாம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் சொல்லு. நீளம் அப்படின்ற அளவை எங்க வந்தாலும் நம்ம மீட்டரை பயன்படுத்தலாம். இப்ப நம்ம துணி கடையில துணியை மீட்டர் அளவுல தானே எடுத்தோம். ஆமா, அந்த இடத்துல நம்ம மீட்டரை பயன்படுத்தணும். அதே மாதிரி ரோட் சைடுல போகும்போது நீ பாத்திருப்ப, மீட்டர் அளவுல தான் தூரத்தெல்லாம் குறிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, நான் பாத்திருக்கேன். அப்புறம் ஓட்ட பந்தயத்துல கூட அவங்க ஓடுற தூரத்தை பெரும்பாலும் மீட்டர் அளவுல தான் குறிப்பாங்க. ஆமா, நான் கூட ஓடி இருக்கேன் 100 மீட்டர் 200 மீட்டர் அப்படின்னு. இப்ப புரியுதா? நல்லா புரியுது திவ்யா. என்ன நேயர்களே, இதுவரை நம்மளோட நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த அளவீடு சம்மந்தப்பட்ட கணிதம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்ததாக நாம் இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். அது இது சம்மந்தப்பட்டது, எதை உதாரணமாக வைத்து வரப்போகுது அப்படின்றத நாம் இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. அக்கா, அக்கா. வாடி வா, இப்பதான் இந்த வீட்ல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திட்டி பண்ணுவேன், காய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில் தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது, 1 கிலோவா?
இல்லையே, இத பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது உன் உள்ள கண்ணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன். இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னடி பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்துக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றியா? பள்ளிக்கூடம்லாம் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே? எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித் தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. நேயர்களே, தொடர்ந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு அழகான ஒரு இடைவெளி போயிட்டு வந்துட்டோம். சரி நேயர்களே, இதுவரையிலும் அளவீடை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் அளவீட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தூரத்தை எப்படி அளக்கிறது அப்படின்னு தான். தூரத்தை நம்ம பல விதமாக அளக்கலாம். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இப்படி பல விதமாக இருக்கலாம். இதை நாடக அளவில் எப்படி காட்டுறாங்க, எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, எந்தெந்த உதாரணங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வாங்க நம்ம நிகழ்ச்சி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடடே ஆனந்தி, வா ஆனந்தி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். எப்ப ஊருக்கு வந்த? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். காலையிலே வந்துட்டியா? எப்ப வீட்ல இருந்து கிளம்புன? நேத்து நைட்டே கிளம்பிட்டேன். நேத்து நைட்டு கிளம்பி இப்போதான் வந்திருக்க. அப்போ எவ்வளவு தூரம் உங்க வீட்ல இருந்து இங்க வரதுக்கு?
அது சுமார் ஒரு 350 கிலோமீட்டர் இருக்கும்டி. கிலோமீட்டரா? அப்படின்னா என்ன? எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கிலோமீட்டருக்கும் கிலோகிராமுக்கும் வித்தியாசம் சொல்லேன். ஐயோ, அது ஒன்றும் இல்லை ஆனந்தி. கிலோமீட்டர் அப்படின்னா தூரத்தை குறிக்கும், கிலோகிராம் அப்படின்னா எடையை குறிக்கும். ஓஹோ, அப்படின்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்? நம்ம ஊர்ல இருந்து பார்த்தோம்னா எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். ஆமா, அதெல்லாம் விடு. மாரத்தான் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கு, அதை பத்தி உனக்கு தெரியுமா? அப்படின்னா இப்பதான் இந்த வார்த்தையவே நான் கேள்விப்படுறேன். நம்ம ஊர்ல எப்படி இந்த மாதிரி போட்டியெல்லாம் நடக்கும்? நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் ஆனந்தி. கிராமத்துல எப்படி இதெல்லாம் நடக்கும்? நம்ம ஊர்ல நடக்காததுன்னா உண்மைதான், ஆனா எங்க ஊர்ல நடக்கும். அதை பத்தி நான் சொல்றேன், நீ வேணா கொஞ்சம் கேட்டுக்கிறியா என்னன்னு? சொல்லுடி, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மாரத்தான் அப்படிங்கறது ஓட்டப்பந்தயம்டி. அதுல 100 கிலோமீட்டர் தூரம் ஓடுவாங்க. இதுக்கு வயசு வரம்பே கிடையாது. அப்ப தாத்தா கூட கலந்துக்கலாமா? ஓ, கலந்துக்கலாமே. தாத்தா என்ன, பாட்டி கூட கலந்துக்கலாம். அப்ப நம்ம தாத்தா பாட்டி ஒன்னா ஓடுனா எப்படி இருக்கும்? ஏன் நீ காமெடி பண்ற? செம்மையா இருக்கும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். 100 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் இருக்கும்? நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு 5 தடவை போயிட்டு வருவோம்ல, போறதுக்கு 10, வர்றதுக்கு 10. 5 தடவை போனா 100 கிலோமீட்டர் ஆயிடும். நீ அப்படி கணக்கு பாத்துக்க, நீ இன்னும் சுலபமாவே புரியும். அப்ப நம்ம 2 தடவை ஓடி பார்க்கலாமா? எங்க? முதல்ல நம்ம கோவிலுக்கு 5 தடவை ஓடி பார்க்கலாமா? ஏன் இப்படி திடீர்னு முடிவெடுக்கிற? எனக்கு ஆசையா இருக்குடி, போலாமா? எதுக்குடி இங்கதான் எடுத்துக்கிட்டு நம்ம நேரடியா அதுக்கு மாரத்தான்லயே கலந்துக்கலாமே. அப்பனா அதுக்காக நம்ம இப்ப பயிற்சி எடுத்துக்கலாம்ல? ஓ, அப்படி சொல்றியா? அப்ப எடுக்கலாம். நீ இதுக்கு முன்னாடி ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் சேர்ந்திருக்கியா? கலந்துருக்கேன். சும்மா ஒரு கம்பத்தை தொட்டுட்டு வர சொல்லுவாங்க, அதுதான் எங்க ஊர்ல ஓட்டப்பந்தயம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓட விடுவாங்க? கிலோமீட்டர் இல்லடி, ஒரு 10 அடி இல்லனா 15 அடி ஓடிட்டு வருவேன். அத நீ ஜெயிச்சிருக்கியா? ஆமா, அதனாலதான் எனக்கு ஓடணும்னு ஆசையா இருக்கு. அதுலயும் நான் ஜெயிக்கணும். நீ நல்லா பயிற்சி எடுத்துக்கணும். அதுல நிறைய பேர் கலந்துப்பாங்க. இது நம்ம ஊர் ஓட்டப்பந்தயம் மாதிரி கிடையாதுமா. நான் கண்டிப்பா ஜெயிக்கணும். 100 கிலோமீட்டர் மறந்துடாத, நல்லா பயிற்சி எடுத்துக்கோ. மறக்க மாட்டேன்டி. சரி வா, சாப்பிட போலாம். எங்கடி போய் சாப்பிடுறது? இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போலாமா? போலாம், ஆனா எப்படி போறது? இது என்ன கேள்வி? நடந்துதான் பக்கத்துல தானே இருக்கு. 2 கிலோமீட்டர் நடக்க மாட்டியா? எப்படி அவ்வளவு தூரம் நடக்கிறது? அதெல்லாம் போயிடலாம். 2 கிலோமீட்டர் தூரத்துக்கே எப்படி சொல்றியா? அப்ப நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஓட போறீங்க, அதுல எப்படி போவ? இப்பவே இதுல இருந்தே பயிற்சி எடுத்துக்கோ. சரி சரி, வா போலாம். இப்படிதான் இருக்கணும். ரம்யா, நான் உன்னை கேட்கவா? கேளு. ஏண்டி எங்க போனாலும் கிலோமீட்டர் தூரம்னு சொல்றாங்க? அது எப்படின்னா, நம்ம போற தூரத்தை அதுதான் குறிக்குது. தூரத்தை கணக்கு வச்சு போறதுனால அது கிலோமீட்டர்னு சொல்றாங்க. ஏன் நம்மளால கிலோமீட்டர் தூரம் இல்லாம போக முடியாதா? போதும் ஆனந்தி, ஆனா நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு வேணும்ல, அதுக்காக தான் கிலோமீட்டர் தூரத்தெல்லாம் சொல்றாங்க. அப்படியா ரம்யா? ஆமா ஆனந்தி. சரி, ஹோட்டல் வந்துருச்சு, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம்? எதனாச்சும் சாப்பிடலாண்டி. நான் இந்த மாரத்தான் போட்டியில ஜெயிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சாப்பாடு சொல்றியா? அதுக்கு இனிமேதான் கண்டுபிடிக்கணும். சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன்டி. சரி வா, சாப்பிட்டாச்சு, போலாமா? நல்ல சாப்பாடு, வா போலாம். சரி ஆனந்தி, நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியில போலாமா? எனக்கு வீட்ல இருந்தா செம்மையா போர் அடிக்கும். போலாமே. எங்க போலான்னு சொல்லு, நான் அழைச்சிட்டு போறேன். நம்ம இங்க இருக்க தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? போலாம். நானும் அங்க போலான்னு தான் இருந்தேன், நீ ஏன் சொல்லிட்ட. எப்படி போலாம்? நாளைக்கு போலாமா? போலாம். இங்க இருந்து ஒரு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும் அந்த கோவில்? இங்க இருந்து 6 கிலோமீட்டர் இருக்கும். சரி, நம்ம நாளைக்கு காலையிலேயே போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும். காலையில நீ கிளம்பிருக்க, நான் வந்துடுறேன்.
சரி போலாண்டி. இன்னைக்கு கிலோமீட்டரை பத்தி நம்ம நிறையவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா ஆனந்தி, நம்ம நிறையவே பேசிட்டோம், நிறைய விஷயம் 2 பேருமே கத்துக்கிட்டோம். சரி சரி வா வீட்டுக்கு போலாம். போலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும், அது மட்டும் இல்லாமல் கணிதம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஒரு விடையாகவும் இருந்திருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் பாகங்களில் கொஞ்சம் அளவீடுகளை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பகுதியில் தூரங்களை எப்படி அளக்கிறது, அதாவது மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், இது மாதிரி பலவிதமான உங்களோட சந்தேகங்களுக்கு ஒரு பதிலாகவும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்திருக்கும் அப்படின்றத நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். அதே போல் இன்னும் பலவிதமான அற்புதமான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்க கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு, தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை.